வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சமையல் அறையில் மிகவும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய உடலுக்கு பல விதங்களில் உதவக்கூடியதாக இருக்குது. அதுதாங்க பீட்ரூட். பீட்ரூட்டை பார்த்தாலே சிலருக்கு அதனுடைய நிறம் பிடிக்கும், சிலருக்கு அதனுடைய சுவை பிடிக்காது. இன்னும் சிலர் பீட்ரூட்டை சாப்பிட்டால் சர்க்கரை அதிகமாகிவிடும் என்று பயந்து அதை சாப்பிடாமலே விடுறாங்க. ஆனால் உண்மையில் பீட்ரூட்டில் அப்படி என்னதான் இருக்குது? தொடர்ந்து 7 நாட்கள் அளவோடு பீட்ரூட்டை உணவுல சேர்த்தால் உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படலாம் எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். பீட்ரூட் சாப்பிட்டால் ரத்தம் அதிகரிக்குமா? ரத்த அழுத்தத்திற்கு இந்த ஒரு காய் பயன்படுமா? உடற்பயிற்சி செய்பவர்கள் ஏன் பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறாங்க? பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது? எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். பீட்ரூட்டில் விட்டமின் சி, போலேட், விட்டமின் B9, பொட்டாசியம், அயன், மெக்னீசியம், மேங்கனீஸ், ஃபைபர், நேச்சுரல் நைட்ரேட், பீட்டலைன் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இதனுடைய இந்த சிவப்பு நிறத்திற்கு காரணம் பீட்டலைன் தாங்க. இது உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை குறைக்கிறதுக்காக பயன்படுது. இதனால் செல்கள் பாதுகாக்கப்படுது. ஸோ பீட்ரூட்டை நம்ம எடுக்கும்போது நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்த்துடலாம். அதில் முதல் நாள்ல இருந்து நம்ம முதல் 7 நாள் வரைக்கும் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் நாளில் பெரிய மாற்றம் எதுவுமே தெரியாது. நீங்கள் குடித்த உடனே நீங்கள் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் தேடினாலும் தெரியாது, நீங்கள் உணரவும் முடியாது. ஃபஸ்ட் நாளில் ஒன்றுமே தெரியவே தெரியாது. ஆனால் உங்கள் உடலுக்குள்ள ஒரு மேஜிக் நடந்திருக்கும். அது என்ன நடக்கும்னா, உடலில் நைட்ரிக் ஆக்சைடு உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் குடித்த உடனே நைட்ரிக் ஆக்சைடு நல்லாவே உருவாக ஆரம்பிக்கும். இதனால் இரத்த நாளங்கள் விரிவடையும். இதனால் இரத்த ஓட்டம் மேம்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் இரத்த ஓட்டம் சீராக இயங்குறதுக்கு பீட்ரூட் பயன்படுது. நீங்கள் பீட்ரூட் ஜூஸை நீங்கள் குடித்தாலும் சரி, இல்லை பீட்ரூட்டை நீங்கள் ராவா சாப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த பீட்ரூட் சம்மந்தமாக சாலட் அந்த மாதிரி சாப்பிட்டாலும் சரி, ஆனால் உங்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் ஏற்படும். 2வது நாள் என்ன ஆகும்னா, உடற்பயிற்சி செய்யும் போது முன்னாடி உங்களுக்கு சிறிதளவு சோர்வு இருந்திருக்கும். அந்த சோர்வெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு உங்களுக்கு ஏதோ ஒரு எனர்ஜி உங்கள் உடலுக்கு வந்த மாதிரி உங்களுக்கே தோணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் ஏற்படும். தசைகளுக்கு ஆக்சிஜன் சற்று திறமையாக செல்றதுக்கு அது உதவியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு முன்னாடி இருந்ததோடு நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க 2வது நாளே. அடுத்து 3வது நாள் செரிமானத்தில் சின்னதாக ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா இதெல்லாம் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைச்சி உங்களுக்கு நல்லாவே மோஷன்ஸ் போக ஆரம்பிக்கும். முக்கியமாக மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் 3வது நாளே நல்ல ஒரு மாற்றத்தை காண்பீங்க. ஸோ நீங்கள் எப்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் நார்மலாகவே அந்த டைமுக்கே உங்களுக்கு மோஷன்ஸ் போக ஆரம்பிக்கும். அடுத்து 4வது நாள் என்ன ஆகும்னா, நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது ரொம்பவே ஆக்டிவாக எழுந்திருப்பீங்க. ஸோ அந்த டேயே நீங்கள் ரொம்பவுமே புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரியாது என்ன மேஜிக் நம்மளுக்கு நடக்குது. நீங்கள் அப்போ உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா அவ்வளவா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அப்படி தான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஓ இது பீட்ரூட் ஜூஸ் தான் நம்மளுக்கு வேலை செய்யுது அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு 4வது நாளே நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். உங்களுடைய உடல் நல்லாவே புத்துணர்ச்சியாக செயல்படும். அடுத்து 5வது நாள் என்ன ஆகும்னா, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்பட ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா உங்களுடைய அந்த ரத்த அழுத்தம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கும். ஆனால் பீட்ரூட் ஜூஸோ உங்களுக்கு மருந்துக்கு மாற்றாக இது கிடையாது. மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரையை நீங்கள் ஒரு புறம் எடுத்துக்கிட்டே நம்ம பீட்ரூட்டை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. நீங்கள் அவ்வப்போது செக் பண்ணிக்கிறங்க, ரத்த அழுத்தம் குறைஞ்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறங்க. அடுத்து 6வது நாள் உடற்பயிற்சி செய்யும் நபர்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாமினா அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். உங்கள் கூட ஒர்க் அவுட் பண்ணுறவங்களே கேட்பாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிறீங்க, உங்களுக்கு டயர்டே இல்லாமல் நீங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்கள் உடலில் மாற்றங்கள் தெரியும் 6வது நாள்.
பல விளையாட்டு வீரர்கள் அதனால தான் பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறாங்களே. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டாமினா பவர் வந்து கிடைக்கும். அடுத்து 7வது நாள், ஒரு வாரம் ஆயிடுச்சா, ஒரு வாரத்தில் பெரிய அதிசயம் வந்து நடக்காது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த 7 நாட்கள் எடுத்திருக்கும்போது உங்கள் உடலில் நடந்திருக்க அந்த மாற்றங்களை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். ஸோ பெரிய மாற்றமாக வெளியில் தோன்றனாலும் உடலில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் உங்களுக்கே உணர முடியும். அந்த அளவுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும். உங்கள் உடலை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். அதே மாதிரி உங்களுடைய ஃபேஸ்லேயும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நல்ல ஸ்கின்னு க்ளோயிங்காக இருக்கும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இது கூடவே இந்த பீட்ரூட் ஜூஸை நீங்கள் குடிச்சுக்கிட்டு இது கூடவே நீங்கள் சரியான உடற்பயிற்சி, உணவு முறை, ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் 2லேருந்து 3 லிட்டர், அடுத்து வந்து தூக்கம், போதுமான தூக்கம் 7லேருந்து 8 மணி நேரம். ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் தான் இந்த பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு முழுமையாக போய் உங்கள் உடலில் வேலை செய்யும். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வெறுமனவே பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு நான் ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டுட்ருக்கேன், டயட்டில் இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. டயட்டு மீன்ஸ் ஜங்க் ஃபுட்டு, எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது, அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ 7 நாட்கள் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இடைவெளி விட்டுட்டு தான் அடுத்த மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பீட்ரூட் ஜூஸை நீங்கள் தொடர்ந்து வந்து எடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறேன், எனக்கு வந்து கரெக்டாக நான் மெயின்டைன் பண்ணுறேன், எப்போவுமே நான் குடிப்பேன் அப்படின்னா நீங்கள் 7 நாளில் 5 நாட்கள் மட்டும் பீட்ரூட் ஜூஸை எடுத்துகிட்டு 2 நாள் இடைவெளி விடுங்க. இல்லை நான் வெறும் 7 நாள் தான் குடிக்க போகிறேன் அப்படின்னா 7 நாள் குடிங்க. இல்லை நான் வந்து மாதக்கணக்காக குடிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் மாதம் முழுக்க வந்து எடுக்கவே கூடாது. இடைவெளி விட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ அதனால் நீங்கள் இடைவெளி விட்டு எடுக்கிறது, அதாவது வாரத்தில் 5 நாள் எடுத்துகிட்டு 2 நாள் இடைவெளி விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி 5 நாள் எடுத்துகிட்டு 2 நாள் இடைவெளி. ஸோ இதை வந்து நீங்கள் லைஃப் லாங்காக வந்து ஒரு ஹேபிட்டாக கூட நீங்கள் மாற்றிக்கிறலாம். ஸோ இதயத்துக்கு எப்படி இந்த பீட்ரூட் வந்து பயன்படுது அப்படிங்கிறத பார்த்தலாம். பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் நைட்ரேட் உடலில் வந்து நைட்ரிக் ஆக்சைடாக மாறுது. இதனால் பிளட் வெசல்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுது. நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ வந்து அதிகரிக்கிறதுக்கு இது பயன்படுது. பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. இதயத்தோடைய வேலையை சற்று எளிமையாக்குது இந்த பீட்ரூட். ஸோ இதய நோய் வராமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, அந்த ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு பீட்ரூட் வந்து ஒரு சிறந்த காய்கறியாக இருக்குது. அடுத்து இது இரத்த சோகைக்கு எப்படி வந்து பீட்ரூட் வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். பீட்ரூட் சாப்பிட்ட உடனே ரத்தம் உடனே அதிகரிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ இது உண்மை கிடையாது. பீட்ரூட்டில் அயன் வந்து இருக்குது, அதாவது இரும்பு சத்து இருக்குது. ஆனால் இது ரொம்பவும் அதிகமாக இல்லை, ஓரளவு தான் இருக்குது. அதனால் எதுலலாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்கோ அந்த உணவுகளோடு நம்ம இந்த பீட்ரூட்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா மட்டும்தான் நம்ம அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோயை வந்து சரி பண்ண முடியும், அதை தடுக்க முடியும். ஸோ பீட்ரூட்டை மட்டும் நீங்கள் நம்பி எடுக்கக்கூடாது. ஸோ பீட்ரூட் கூட அத்திப்பழம், பேரிச்சம்பழம், அந்த பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரியான அயன் நிறைஞ்ச உணவுகளை நம்ம எடுத்துக்கிறணும் கண்டிப்பாக. அடுத்து ஆட்டோடைய ஈரல், இதில் எல்லாத்துலேயுமே இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. மாதுளம்பழம். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு சமநிலையான உணவாக நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நம்ம அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையை தடுக்க முடியும். ஸோ நம்ம இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கும்போது எப்போவுமே வந்து விட்டமின் சி நிறைந்த உணவுகளை சேர்த்து எடுக்கணும். அப்போ தான் உடலால் அந்த இரும்பு சத்தை முழுமையாக உறிஞ்சி கொள்ள முடியும். ஸோ இதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுட்டு எப்போல்லாம் நீங்கள் இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் வந்து சின்னதாக ஒரு நெல்லிக்காவோ இல்லை கொய்யாக்காவோ இல்லைன்னா எலுமிச்சை ஜூஸோ இந்த மாதிரி எதில் விட்டமின் சி இருக்கோ, ஆரஞ்சு பழமோ எதையாவது ஒன்று வந்து நீங்கள் அடுத்து மூளைக்கு எப்படி இந்த பீட்ரூட் வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். மூளைக்கு நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தை, நல்ல ஒரு பிளட் ஃப்ளோவுக்கு இந்த ஒரு காய் ஒரு சிறந்த காயாக இருக்குது. நைட்ரிக் ஆக்சைடு காரணமாக சில
ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதாக கூறப்படுது. ஸோ இதனால நல்ல ஒரு மெமரி பவர் கிடைக்கும், நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள், வயதானவர்களுக்கு சிறந்த ஒரு காயா பீட்ரூட் இருக்குது. ஸோ மூளையை நம்ம ஆரோக்கியமாகவும் நல்லா நம்ம பாதுகாக்கிறது மூலியமா தான் நம்மளுடைய மெமரி பவர் வந்து இயங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு பீட்ரூட் வந்து ஒரு சிறந்த காயா இருக்குது. அடுத்து உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு பீட்ரூட் எப்படி ஒரு சிறந்த காயா இருக்குது. முக்கியமாக ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு, வாக்கிங் செய்கிறவங்களுக்கு, ரன்னிங், சைக்கிளிங் அப்படின்னு ரொம்ப மணிக்கணக்காக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் ரொம்பவுமே சிறந்ததாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவர், எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. அதனால தான் விளையாட்டு வீரர்கள், அத்லெட்டிக்ஸ் எல்லாருமே வந்து பீட்ரூட் ஜூஸை வந்து எடுத்துக்க. அடுத்து சருமத்திற்கு எப்படி பீட்ரூட் பயன்படுது அப்படிங்கிறத பார்த்தலாம். பீட்ரூட் சாப்பிட்டால் நம்மளுடைய ஸ்கின் பிங்க் ஆகிவிடும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒரு தவறான நம்பிக்கை தான். ஆனால் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் விட்டமின் சியின் காரணமாக ஸ்கின்னோடைய செல்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து பீட்ரூட் வந்து பயன்படுது. ஹெல்த்தியான டயட்டு கூட நீங்கள் பீட்ரூட்டை எடுக்கும்போது சரும ஆரோக்கியம் மேம்படும், நல்ல ஒரு க்ளோயிங்கான ஒரு ஸ்கின் கிடைக்கும். நிறைய பேருக்கு முகங்களில் முகப்பருக்கள், கருந்திட்டு, ஸோ அது ஒரு ட்ரையாக இருக்கும் முகம் சிலருக்குலாம். ஸோ அதை எல்லாமே சரி பண்ணுமே தவிர கலர் சேஞ்ச் வந்து பண்ணாது. நல்ல ஒரு க்ளோயிங்கான ஸ்கின்னை கொடுக்கறதுக்கு பீட்ரூட் வந்து பயன்படுது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, இது உடல் எடையை குறைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பீட்ரூட் வந்து என்ன சொல்கிறது, கொழுப்பை குறைக்கும் தன்மை கிடையாது. ஆனால் இது வந்து ரொம்பவுமே கலோரி குறைந்த ஒரு உணவாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் பீட்ரூட்டை சாப்பிடும்போது வயிறு நிறைந்த ஒரு உணர்வு கிடைக்கும். அதனால் வெயிட் லாஸ் டயட்டில் இதை சேர்க்குறாங்க. ஸோ அதுதான் உண்மையான ரீசன். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பீட்ரூட் ஜூஸை எல்லாருமே எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் இது சூட் ஆகாதுங்க. சிலர் வந்து பீட்ரூட் ஜூஸையோ பீட்ரூட்டையோ சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏன்னா இது அவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். யாருன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் அந்த வரலாறு இருக்கிறவங்க, ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க, அதே மாதிரி குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்கள், கிட்னி நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் அளவாக தான் எடுத்துக்கிறணும். ஜூஸாக எடுக்கிறத தவிர்த்துட்டு காயை மட்டும் வேணால் பயன்படுத்தலாம். ஸோ இவர்கள் வந்து பீட்ரூட் ஜூஸை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே. பீட்ரூட்டை சாப்பிட்றதுக்கான சிறந்த முறை என்னென்னா, நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம், சாலடாக எடுத்துக்கலாம், ஜூஸாக எடுத்துக்கலாம், ஸ்மூத்தி இல்லை சூப்பாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு அரை பீட்ரூட் மட்டுமே பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஒரு ஆளுக்கு ஒரு கப் அளவு நம்ம பீட்ரூட் ஜூஸ் வந்து பயன்படுத்துறது ரொம்பவே அளவு. அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ பீட்ரூட் ஜூஸை அதிகமாக கொடுத்தீங்கன்னா கிட்னி சார்ந்த பிரச்சனைகள், அடுத்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் உடலுக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.